கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வேனை தான் காமிக்கிறாங்க. அவள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து அங்கே பார்ட்டி பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு எல்லோரும் டோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் பண்ண போகிற டயத்தில் அவங்க சிஸ்டர் ஜின்சி அவங்க வந்ததுமே, இப்போ என்ன நீ பண்ணிகிட்ருக்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டால் அவள் கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடா. நீ மட்டும் பணக்கார லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்க, பட் ஆனால் நான் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலமையில வாழ்ந்துட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் அந்த குவை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த மேரேஜ் எனக்கு தேவை கிடையாது, நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவளை பிடிச்சி குத்த போகிற டயத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே தண்ணிக்குள்ளே அங்கே குப்புற கடிச்சு விழுந்துடுறாங்க. ஹீரோயின் அவள் சாக வைக்கணுன்றதுக்காக காலை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வராமல் அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் அப்படியே இறந்து போயிடுறா. 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹீரோயின் ரீபான் ஆயங்க உட்காந்துட்டு இருக்கா, அந்த வெட்டிங் டேட் அதுவுமா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு, அப்போ நம்ம திரும்ப ரீபான் ஆகிட்டோமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போதே அவங்க சிஸ்டர் ஷின்ஷி அவங்க வர்றா. சிஸ்டர், அந்த ஃப்ளாரை நீ எனக்கு கொடுத்துட்றியான்னு சொல்லிட்டு கேட்டதும் இவளுமே ரீபான் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுது. ஸோ அப்பாங்க அந்த ஒயிட் ரோஸாவை வாங்கிக்கிட்டதுமே அப்போ லின் ஃபேமிலியில் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டேக்கா. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜுக்காக இறங்கி விடுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப நீ பியூட்டிஃபுல்லாக இருக்கமான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து பக்கத்தில் வந்தாலே பூவர் வாடை தான் பாடிக்கும்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது அவங்க அப்பாவுமே உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக பார்த்துருக்கு, போய் ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு வழியை பாரு, பேரை கெடுத்துறாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணும்போது நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சிஸ்டர் நல்லபடியாக இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே அந்த லின்மே சேர்ந்துடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. வா எவ்வளோ காரில் சூப்பராக இறங்குறான்னு சொல்லிட்டு என் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டேக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மா அங்கே அவளை கூட்டிகிட்டு போனதுமே நீ தான் என்னோட பிரைடாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிடுச்சேக்கான். ஸோ அப்போங்க அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஏதோ வானலோகத்தில் தேவரே இறங்கி வந்த மாதிரி அங்கே அப்படியே ஹாப்பியாகிடுச்சேக்கு. போகலாமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்கிட்ட சிஸ்டர் நான் கிளம்பி போகிறேன், இப்போ போகிற வழியில் நாங்கள் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு போயிடவா அப்படின்ற செட்டு கேட்டால் அங்கே நம்மளோட ஹீரோ கு வந்துடுறான். சைக்கிள் அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு டிஷர்ட் டவுசரை போட்டுட்டு, என்னப்பா நீ இப்படி சைக்கிளை கொண்டு வர்ற, இதான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வர லட்சணமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணலைன்னா உன்ன மாதிரி ஆளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுப்பா, இவனை மாதிரி ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது, பேசாமல் டைவர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்பா, அப்பா கண்டிப்பாக அக்கா மேரேஜ் பண்ணிக்கிடுவா அப்படின்ற சொல்லிட்டு இவ ரொம்ப அப்படியே நல்லவ மாதிரி அங்கே பேசுகிறா. சிஸ்டர் உனக்கு பிடிக்கலன்னா நீ சொல்லிடு அப்படின்ற சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன உண்மையிலே என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் கண்டிப்பாக நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. உண்மையாவா, நான் பெரிய பணக்காரன் கிடையாது, பூவர் அப்படின்ற சொன்னதும் பட் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, காசு இம்பார்ட்டன்ட் இல்லை, மனுஷன் முக்கியமாக இருந்தால் எனக்கு போதும், பீஸ்ஃபுல்லான லைஃப் எனக்கு வேணும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அந்த லின்னை பார்த்தா பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்க, ஆனால் ஏன் இப்படி முட்டாள் மாதிரி முடிவு எடுக்கிற, நீ பேசாமல் எங்கள் கூட சேர்ந்து வந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு ரிச் கையெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன், நீ ஏன் இவன் கூட சேர்ந்து கஷ்டப்படணும்னு சொன்னதும் எனக்கு அது அவசியம் கிடையாது, நான் கு ஃபேமிலியிலே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. சரி ஓகே அப்படின்னா நம்ம கிளம்பலாமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் சொன்னதும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் இவனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொல்லும்போது அவளோட ட்ரெஸ்ஸில் இருக்க சில பார்ட்ஸ் எல்லாமே அவள் கிழிச்சு எரிஞ்சு விட்றா. என்ன கீழே உட்காந்துட்டு போகணும் இல்லையா, அதுக்காக தான். அப்போ அங்கே நல்லா ஹக் பண்ணிக்கோ பிடிச்சிக்கோன்னு சொன்னதுமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு போகும்போதே இவங்களுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான கோவமாயிடுச்சுக்கு. இவ எப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக போகலான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாகிட்டு இருக்கு. நீ எதுக்கு அவங்கள பற்றி கவலைப்படுற, இதுக்கப்புறம் நீ லின் ஃபேமிலியோட மிஸ்ட்ரஸ், நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு கிளம்புறான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு நிப்பாட்டினா அங்கே எதுப்பா வீடுன்னு சொல்லிட்டு கேட்டா அங்கே வீடை காமிச்சதுமே என்ன இதான் உன்னோட வீடு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஐயோ அது இல்லை அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு காமிக்கிறான். எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு இங்கே என்னை ஸ்டே பண்ணிக்கிறதுன்னு சொன்னதும் பரவாயில்ல ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்ற சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகுது. உள்ளே ரூம்குள்ளே போய் பார்த்ததுமே ரொம்பவே நல்லா இருக்குப்பா இது பார்க்க அப்படின்றத அவ சொல்கிறா.
இங்கே வந்துட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாமே வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிச்சேக்கா. அதை பார்த்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இது எப்படி ஈஸியாக ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னதும், நீ வேற அந்த குடும்பத்தில் இருக்க வரைக்கும் நான் கஷ்டம்தான் பட்டேன். அந்த கண்ட்ரி சைடில் என்னோட தாத்தாவோட சேர்ந்து நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் இறந்ததுமே இவங்க திரும்ப இந்த வேன் ஃபேமிலிக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் எப்பயுமே எங்கள் அப்பாவுக்கு அவங்க செகண்ட் பொண்டாட்டியோட பொண்ணு தான் பிடிக்கும், என்ன கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிகிட்டே அந்த சோபாவில் போய் உக்காந்ததோ அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்போ அங்கே இவனும் பக்கத்தில் போய் உக்காந்தா இவனுமே கீழே போய் விழுக போகிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லைஃப்பை நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம், எதுவுமே வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத சொன்னதும், அப்போ அவங்க அம்மா என் மருமகளை எங்கடான்னு சொல்லிட்டு வந்தா, ஐயோன்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிட்டு, அம்மா நீங்கள் எதுக்காக எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜுவல்லரி போட்டுட்டு வந்திருக்கீங்க, சீக்கிரம் லீக் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும் போதே ஹீரோயின் வந்துடுறா. அவனோட ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீ எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதப்பா, எல்லாமே ஃபேக் அப்படின்ற சொன்னதும், பட் பார்த்தா எல்லாமே ரியலாக இருக்கே அப்படின்ற சொல்லிச்சேக்கா. பட் இருந்தாலுமே ஆண்டி இது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, நீ ரொம்ப நல்லா பேசுகிறம்மான்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எதுக்காக என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடுறா, அம்மான்னு கூப்பிடாம அப்படின்ற சொன்னதும் அவன் ஹாப்பி ஆகிட்டு அம்மான்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க, அவனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருது. மருமகளா இவளை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லும் போதே அங்கே ஹீரோயினுக்கு அங்கே நம்ம ஜின்ஸியாக உதாரணா மெசேஜ் எல்லாமே நீ நாளைக்கு நடக்க போகிற இந்த பார்ட்டிக்கு வான்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நானுமே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன்ப்பான்னு சொன்னதும், ஐயோ அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், அவள் ரிங்கை கொடுக்குறா. இங்கே பார்த்தியா இது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, பட் இது கப்பிள்ஸ் ரிங் அப்படின்ற சைட்டு அவள் கையில் போட்டதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்க்க அப்படின்றத சொன்னதும், உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டதுமே ரொம்பவே அப்படின்றத சொல்கிறா. ஸோ ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் ரொம்ப பரிதாபமாக அங்கே நின்று பயந்து போய் நின்றுச்சேக்கா. அப்போ அங்கே என்ன சிஸ்டர் நீ ரொம்ப நர்வஸாக இருக்க, என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஒரு ஹோட்டலுக்கு வரப்போ எப்படி வர்றதுன்னு கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறா. ஃபிகர் என்னமோ நல்லா தான் இருக்குது, பட் ட்ரெஸ்ஸு சரியில்லையே அப்படின்ற சைட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பக்கத்தில் போயிட்டு அங்கே அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி பேசினதும் மரியாதையை என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. சிஸ்டர் எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை இங்கே கூப்பிட்டதே இங்கே சர்வன்ட் வேலை பார்க்க தான் அப்படின்ற சைட்டு அவள் இன்சல்ட் பண்ணுறா. நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும் அவ்வளோ ஸ்பீடாக எங்கே போயிட்டுருக்கா, வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஜென்டில்மேன்ஸ் அப்படின்ற சைட்டு அங்கே எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா, பெரிய பெரிய பணக்காரவங்கன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் யார் நீ என்ன பெரிய பணக்காரியான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும், என் ஹஸ்பண்டோட பேர் வந்து கு அப்படின்றத சொன்னதும், ஏன்னா குவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது அவளுக்கு. மீண்டும் மிஸ்டர் குவோட பொண்டாட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட ஹஸ்பண்ட் ஜஸ்ட் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் அப்படின்றத சொன்னதுமே, ஓ நாங்கள் கூட உண்மையான குவாக்குன்னு நினச்சிட்டோம்ப்பா, இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து எப்படி வந்து பார்ட்டிக்கு வரலாம், இங்கே வந்திருக்க எல்லாருமே அசிங்கப்படுத்துகிற மாதிரில இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிச்சிருக்காங்க. சாரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது, எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு இன்னசென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிச்சிருக்க, நீ பேசினவுன்னா ரோசம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்டா. ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆகிட்டாங்க. வந்து போக பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அவளை இன்சல்ட் பண்ணுறாங்க. இவங்க சிஸ்டர் கீழே பிடிச்சி தள்ளி விடுறா. என்ன வந்து பார்த்துட்ருக்க அப்படின்ற சொன்னதும், நீ தான் ஆல்ரெடி பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேல, அப்புறம் ஏன் நீ என்னை தொந்தரவு பண்ணுற அப்படின்ற சொன்னதும், ஏன் தொந்தரவு பண்ணுறேன்னு தெரியுமா, நான் நீ யோசிச்சிருக்க கூட மாட்டேன், நான் உன்னை எந்த லெவலுக்கு ஹேட் பண்ணிகிட்ருக்கேன்னு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவள் பயங்கர கோவப்படுறா. நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை வந்து ஹேட் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறா. இந்த லைஃப்பில் நீ கண்டிப்பாக வந்து தோற்று போயிட்ட அப்படின்றத சொன்னதுமே, என் ஃபேமிலியோட மருமக ஆனால் நீ யார் அப்படின்ற சைட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா, இவன் வந்து நீங்கள் மிஸ்டர் கு தான் புருஷன்னு சொல்லிட்டு பேசிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், அங்கே கையில் போட்டிருக்க ரிங்கை பார்த்ததும் ஹீரோவோட கையில் ரிங் இருக்கே சேமான்னு சொல்லிட்டு மேடம் அப்படின்ற சைட்டு வணக்கெல்லாம் சொன்னதும், இவன் என்ன உண்மையிலே குவோட பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போங்க சார் நான் வந்துட்டு குவோட பொண்டாட்டியெல்லாம் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் செக்யூரிட்டி கார்டு தான் சொன்னதும், நான் வந்துட்டு மிஸ்டேக்காக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவருக்கு டவுட் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிட்டு பேசுறதுக்காக போகிறாரு. பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்த, எங்களை அசிங்கப்படுத்தணுன்னே நீங்கள் வந்திருப்பியா, எப்போ பார்த்தாலுமே உன்னால் எங்களுக்கு அசிங்கம் தான் நடக்குது அப்படின்ற சைட்டு ரொம்பவே மோசமாக நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேனா இல்லையா, பென் ஃபேமிலியை கெடுக்கிறவளே இவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் வேறு பேசுகிறாங்க. என் பொண்ணு வந்துட்டு குடும்பத்தை எப்படி வந்து பேர் வாங்கி கொடுக்குறா, நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு பேசும்போதே அங்கே பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இவளுக்காக எப்பயுமே ஹீரோயினை போட்டு டார்ச்சர் தான் பண்ணியிருக்காங்க. இவ ஒரு அப்பாவியாக தான் இருந்திருக்கா, இவளால் எதுவுமே அங்கே பண்ண முடியலை. அந்த டயத்தில் நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது. சார் இப்படி மேடம் கூட வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இவன் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு போனதுமே அவங்க அம்மா என் பையனுக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது.
கூடி சீக்கிரம் எனக்கு பேரப்புள்ள பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் உங்களுக்கு எப்பயுமே நான் எது பண்ணாலுமே உங்களுக்கு பிடிக்காது, என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல அதான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போக பார்த்ததும் வேகமாக கையை பிடிச்சி விழுத்தா அவள் கையில் இருந்த ரிங் கீழே விழுந்துருது. ஐயோ என்னோட வெட்டிங் ரிங்குன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அதை எடுக்க போனா இவள் கையை போட்டு பயங்கரமாக மிதிச்சிட்ருக்கா. இப்போ அவளுக்கு பயங்கர பெயின் ஆயிடுச்சுக்கு. இந்த ரிங் என்ன உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டா, இதெல்லாம் ஒரு வெட்டிங் ரிங்கா, எதையோ சில்வரில் வளையத்தை கொடுத்துருக்கான், இங்கே பாரு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படி வந்து 5 கேரட் டைமண்டில் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவனுமே பார்த்தேயில்ல நான் சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன்னா இப்படிலாம் உனக்கு நடந்திருக்குமா, இப்போ கூட நீ சொல்லு, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து டீல் போட்டுக்கிறேன், என்னோடய பிஸ்னஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உன்னை மீட் பண்ண வைக்கிறேன், ட்ரிங்கிங் டீல் தான் நீ பண்ணேன்னா உனக்கு ஏகப்பட்ட காசெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சுக்கு. ஆளுங்ககிட்ட அனுப்பிவிட்டு அவளை ட்ரிங்க் பண்ண வச்சு பாடாப்படுத்தி இருந்திருக்காங்க. குடும்பப்படுத்தினாலுமே அவன் கொஞ்சம் கூட அங்கே வந்துட்டு கண்டுக்காமல் எப்பயுமே நம்ம ஹீரோயினை அங்கே புள்ளி தான் ஆக வச்சிருக்கான். ஸோ இப்போ இதெல்லாமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவனை கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அங்கே அரைஞ்சிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு கோவம் ஆயிட்டு என்ன தைரியம் தான் நீ ஏன் மேலே கையை வைப்ப அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு போட்டு அங்கே அடித்து கீழே தள்ளி விட்றான். உனக்கு இம்பார்ட்டன் நான் போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் தூக்கி போட்டா. ஹீரோயின் அந்த ரிங்கை வேகமாக எடுத்து கையில் மாட்டிக்கிறா. இப்போ அங்கே கிளாஸ் எல்லாத்தையும் மேலே இருந்து இவள் பிடிச்சங்க தள்ளினதுமே மேலே ஃபுல்லாமே இங்கே வந்து கொட்டி போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உள்ளே என்ஜாய் ஆகிடுறான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அவன் கோட்டெல்லாமே கழட்டி விட்டு கோட்டெல்லாமே கழட்டி ஹீரோயினுக்கு போற்றி விட்டுட்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் போனால் போயிட்டு போகுது, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்றத சொன்னதும் இது நீங்கள் எனக்கு ஆசையாக கொடுத்தது, இதை நான் ப்ரொடெக்ட் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறான். அப்போ அங்கே அந்த லின்னை பார்த்தா என்னப்பா பெரிய பணக்காரன் மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்க, இந்த போய் கடனை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பேசினதும் என்ன ஜட்ஜ் பண்ண நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்துட்டு ஒரு டாக் அப்படின்ற செட்டு பேசுகிறான். கையை பிடிச்சி அப்படியே முறிக்கிறான். எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் புருஷன் மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் எவ்வளோ தைரியம் தான் நீ வந்துட்டு என் பொண்டாட்டி மேலே கையை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே முறுக்குனதுமே ஹீரோயின் விடுங்க வேணாம் அப்படின்றத சொன்னதுமே இவ்வளோ தைரியம் தான் உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துவ லின் ஃபேமிலி அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க ஆன்ட்டிக்காவே மெசேஜ் பண்ணி விடுறான். நீங்களாம் வந்துட்டு பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா, பெத்த பொண்ணை எப்படி வந்துட்டு ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க ஸ்டெப் மதர் வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஆளுங்கள் எல்லாத்தையுமே இங்கே வர சொல்லிடுறான். என்னங்க நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஓ செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு நீங்கள் மாட்டிட்ருக்கியா, நாங்கள் நார்மல் பர்சன் கிடையாது, நாங்கள் வந்துட்டு யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராங்க பில்டப் பண்ணிட்டுருக்கான். உங்களுக்கு முன்னாடி நீ யார், நீ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஒர்த்லெஸ் அப்படின்றா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்ருக்கா. நான் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறது தான் ஒரு மாதம் சம்பளம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மோசமாக அங்கே பேசிகிட்ருக்கான். ஸோ அப்போ அவங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க. என்ன இங்கே பிரச்சனைன்னு சொன்னதுமே இப்போ ஃபேஸ் என்னமோ நல்லா இருக்குது, பட் உனக்கு கண்ணு சரியில்லாமல் போச்சா, இந்த ஆளுங்களை அனுப்பிவிடு, இல்லைனா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் எதுக்காக பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, வேணாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்பிவிட்ருங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவன் எங்கள் கார்ட்ஸை போக சொன்னதும் பார்த்தேயில்ல ஆளை பார்த்ததுமே பயந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக அங்கே பேசுகிறாங்க. இவங்க 2 பேருமே என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க ஆன்ட்டி அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு இப்போ இங்கே சாரி கேளுன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு மேனேஜராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா, உனக்கு பிரெயினே கிடையாது, உனக்கு எப்படி இங்கே ஜாப் கொடுத்தாங்க அப்படின்றா சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். ஆன்ட்டி அவன் வந்து ஜஸ்ட் செக்யூரிட்டி கார்டு தான் அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நீடன் பண்ணிவிட்டு டாக் மாதிரி இப்படியே வந்து குறைச்சிட்டே 3 ரவுண்டு சுற்றி, இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே டாக் ஃபுட் எடுத்து அவன் தலையில் கொட்டி விட்டு இன்சல்ட் பண்ணதும் அவன் கோவமாயிட்டு அடிக்கிறதுக்கு போனதுமே ஹீரோயின் வேணாம் விடுங்க அப்படின்றத சொல்கிறான். இப்போ நீ வந்துட்டு இப்போ இதை சாப்பிட்டுக்காமேன்னு சொல்லும் போதே இப்படி ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த பேங்க்கிட்ட போய் இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இப்படி கோ ஃபேமிலிகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, அது மட்டும் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கை நாசமாக போயிருமேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிடுறாரு. இவளால் என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு தொல்லை தான், நான் இன்னைக்கு அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் போனால் இங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இங்கே டெப்யூட்டி மேனேஜராக இருக்கவே தகுதி கிடையாது, கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடைக்க போகிறது கிடையாது, நீங்கள் வந்து பேங்க்ராப்ட் ஆக போகிறது கன்ஃபார்ம் தான் சொன்னதும் ஓ லின் ஃபேமிலி எதிர்த்து நீ பேசுவியா, உன்னை நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அங்கே வந்துட்டு வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. ஸோ செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு அடிக்க சொன்னதுமே நம்ம ஹீரோயின் போய் அவனை போய் மறைச்சிக்கிட்டதும் அவளுக்கு அடி விழுந்துருது. இவை ஓங்கி எல்லாத்தையும் ஏற்றி தள்ளி விட்டுட்டு அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு போனால்
இப்போ வந்துட்டு எங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்க நீ, இப்போ வந்துட்டு சாரி கேட்காம போக முடியாது அப்படின்ற சைட்டு ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. பண்ணணும்னு நினச்சிங்களோ பண்ணிட்டீங்களா அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோ, நீ அழுகாத, கண்டிப்பாக உனக்கு நான் நீதி வாங்கி கொடுப்பேன்னு சொன்னதும், என்ன நீதி வாங்கி கொடுப்ப நீ, நீ எல்லாத்தையுமே வந்துட்டு நாசம் பண்ணிட்டுருக்க, நீ இப்போ கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் தான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இன்னுமே ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இப்படிக்காட கல்யாணம் முடிச்சுட்டு உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வாய் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதுமே இங்கே வந்துட்டு எந்த பிரச்சனையுமே வேணாம், இவங்க எப்பயுமே இப்படி தான் மோசமானவங்க அப்படின்ற செட்டு கோவப்படுறான். அவனை பார்த்து பொம்பளை பின்னாடி சுற்றிட்டு இருக்கவன் தானே நீன்னு செட்டு கேட்டதுமே கோவமாயிட்டு அவங்க அடிக்க வந்ததும் ஹீரோங்க வந்துட்டு மறைச்சிக்கிறான். அவனுக்கு கையில் அடிபட்டுது. ஸோ இப்போ இவரை பார்த்தா எப்படியாச்சும் வந்துட்டு போகணுன்னு பார்த்தா லிஃப்ட்டு ஒர்க் ஆக மாட்டுது. இப்போ 22வது ஃப்ளோரில் இருக்காங்க. பட் கீழே தான் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. ஐயோ கடவுளை, நான் இப்போ நடந்தே போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக போனதுமே இங்கே நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு அங்கே கால் பண்ண போகிறா. அப்படிங்க எரிஞ்சா அவங்க வந்துட்டு கோவப்பட்டு அடிக்க போதும் அவங்க ஸ்டெப் மதர் போட்டு அவ்வளோ அடித்ததுமே நம்ம ஹீரோ அடிச்சங்க தள்ளி விட்டான். எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கையை ஓப்பன் செய்யிட்டு இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணால் நம்ம குடும்பத்தோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறதுங்கன்னு சொன்னால், உன் புருஷனை ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்கவேன்னு சொன்னதும், மன்னிப்பா நாங்கள் ஏன் கேட்கணும்னு சொல்லும்போது அவங்க அப்பா அடிக்க வந்தால் ஹீரோ கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிடுறான். உடனே இவன் அடிப்பட்ட இடத்துல நம்ம ஹீரோவை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கான். என்னமோ ரொம்ப ஓவராக பண்ண, இப்போ பண்ணுறா பார்ப்போன்னு சொல்லிட்டு அடிக்க போனால் அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே வாங்க வந்தால் அவனை அடித்து தள்ளி விட்டாரு. அவங்க பொண்டாட்டி ஜஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டுக்கு நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அங்கே அந்தாள் போட்டு அடிச்சுட்டு மிஸ்டர் கு வந்துட்டு யார் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போதே அவன் பாடி கார்டு அப்படின்றத சொன்னதும் புரிஞ்சுக்குது இவர் கூவோட பாடி கார்டு அப்படின்றத சொன்னதும், ஜஸ்ட் பாடி கார்டுக்காக நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டால் அவருக்கு விறுவிறுத்து போகுது. நீங்கள் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், எக்ஸ்பிளைனா உனக்கா அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறா. இவனை பொண்டாட்டியே பார்த்தா நான் இங்கே டெப்யூட்டி மேனேஜர்னு சொன்னதும், இவங்களுக்கு யார் வந்து இங்கே மேனேஜர் போஸ்டிங் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்டால் அவள் ஒரு நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பா. நீங்கள் பெருசாக எடுக்காதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. நீ இப்போ இங்கே ஒழுங்காக போகலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன், டைவர்ஸ் தான் உனக்குன்னு சொன்னதும் அந்த லேடி போனதும் கார்ட்ஸை வச்சு அவங்க எல்லாத்தையும் அடித்து வெளியே வெட்டி விட்டுறாங்க. வாங்க நம்ம போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நைட் போல் வீட்டுக்கு வந்ததுமே உனக்கு எதுவும் இன்ஜுரியாக இருக்கா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொன்னதும் எனக்கு எதுவும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு, பட் என்னால் தான் உங்களுக்கு அடிபட்டுருச்சுலன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்டதுமே அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசினார். ஸோ ஒரு ஜஸ்ட் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டுக்குன்னு சொன்னதும் குவு அவருக்கு தெரியும் இல்லையா, ஸோ அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு தான் பயந்து போய் பண்ணாருன்னு சொன்னதும், ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நீ குவோட பொண்டாட்டியாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்பான்னு சொன்னதும், எனக்கு இந்த பணக்காரவங்களை பார்த்தாலே பிடிக்காது, அவங்களுக்கு எப்பயுமே மனசாட்சி லவ்ன்றதே இருக்காதுன்னு சொன்னதும், எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் எனக்கு இப்போ இருக்க லைஃபே ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லபடியாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படா இவட்ட திரும்ப உண்மையை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ பிறகு அவங்க அம்மா, நீ இப்போ பண்ணிகிட்ருக்கிறது எப்படினாலுமே போய் தான் சீட்டிங் வேலை பண்ணிகிட்ருக்க, கூடி சீக்கிரம் நீ அவட்ட உண்மையை சொல்லு, இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாம்மா நான் ட்ரை பண்ணுறேன்னு இவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஹேர் எல்லாமே அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். நான் ஒரு ஜாப்க்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், அது எதுக்கு நீ தேவையில் போக வேணான்னு சொன்னதும், நீ மட்டும் ஏன் கஷ்டப்படணும், நானுமே கூட சேர்ந்து உழைச்சேன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே, பக்கத்தில் தானே கூ ஃபேமிலியோட வில்லா இருக்குது, நீ அங்கே வந்துட்டு மேரி ஜாப்க்கு போ, நான் வந்துட்டு அங்கே உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகே சொல்கிறா. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு கிளம்பி போனால் அவங்க 2 பேரையுமே அவங்க வெல்கம் பண்ணதும், என்னப்பா நம்மளை போய் இப்படியெல்லாம் வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொன்னதும், எல்லாம் மிஸ்டர் கூக்காக தான் அப்படின்றதாவே சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போனால் எல்லாருமே வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. ஃப்ரூட்டை சாப்பிடுங்க மேடம்னு சொன்னதுமே, இதெல்லாம் நம்ம சாப்பிடலாமான்னு சொன்னதும், அதெல்லாம் கூ ஃபேமிலி ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு டீ கொடுக்க அவளை நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இப்படியே நல்லா போயிட்டுருக்கு. இங்கே ஷெங்குன்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுக்கு நம்ம கூ மேலே ரொம்ப ஆசை. சோப்பாங்க அவங்க கூவோட ஃபோட்டோ வச்சு பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனே இந்த ஜின்சியாவை போய், நீங்கள் கூவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சொன்னதும், யாருமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருக்குமே வந்து ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ வந்துட்டு என்ன வந்துட்டு ஆசைப்பட்டு வர்றையோ அது நடக்காது, என்கிட்ட வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது.
வீட்டுக்குள்ள அங்கே வந்து கிளம்பி நம்ம ஹீரோவை பார்க்க வந்தா இவ அங்கே மிஸ்டர் வென்னுக்கும் கூக்குமே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்னை பார்த்துட்டு அவள் அப்படியே பயங்கர கடுப்பாய் போயிடுறான். என்ன வந்துட்டு வேலையெல்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டேன், நான் வேலையை விட்டு உன்னை தூக்கிட்டேன்னு சொன்னதும் என்ன இங்கே வேலைக்கு போட்டது கோஆப்ரேஷன் தான், ஸோ நீங்கள் எப்படி வேலையை தூக்க முடியும், அவங்க தான் தூக்கணும்னு சொன்னதும் நான் இந்த குடும்பத்தோட வருங்கால மருமகளாக வரப்போகிறவ, நான் தான் வந்துட்டு உன்னை வேலையை விட்டு தூக்குவேன்னு சொன்னால் நம்ம ஹீரோ வந்துடுறான். இங்கே பாரு இந்த லேடி இதுக்காக நீ வேலைக்கு வச்சுருக்க அப்படின்றத சொன்னதுமே அவன் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ என்ன பண்ணிச்சிக்க, உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, நான் எப்போ சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்றான். நம்ம ஹீரோயின்ட்ட போய் அவள் ஏதோ ஒன்று ஹர்ட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாதுப்பா, அவங்க ஏதோ கூவோட ஃபேன்ஸின்னு சொன்னாங்களேன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, 2 குடும்பத்துக்குள்ளே பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் தான், அவளாக பேசிட்டு சுற்றுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாது அப்படின்றத அவன் சொல்கிறான். போய் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்தா இவன் கோட்டு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு நார்மலாக போக ட்ரை பண்ணும்போது சார் இப்படி உங்கள் அப்பா உள்ளே போகிறாருன்னு சொன்னதும் ஐயோ எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டா நான் மாட்டிக்குவேனேன்னு சொல்லிட்டு வேமா இவன் விழுந்தடிச்சிட்டு போகிறான். ஸோ அங்கே ஹாப்பி ஆகிட்டு அவர் அங்கே போய் உட்காந்ததுமே டீ எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே மருமகளைன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசினதும் அவளுக்கு அடையாளம் தெரியலை. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் கூவோட அப்பான்னு சொன்னதுமே நீங்கள் போட்டால பார்க்க ரொம்ப எங்கே இருந்தீங்க அங்கிள் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு இப்போ அப்பான்னு என்னை கூப்பிடு அங்கிள்னா கூப்பிடாதன்னு சொல்லும் போதே அங்கே டீயெல்லாம் கொண்டு வர்றாங்க, இங்கே வைங்கன்னு சொல்லும்போது சரி சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் அவர் என்னம்மா பார்த்துட்டு இருக்க உட்காருன்னு சொன்னதும் ஏங்கப்பா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடாதா, நீங்கள் பாட்டு இதில் போய் உட்காடுறீங்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இது நம்மளோட வீடு தானே அப்படின்றத சொல்லும் போதே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அப்பா என்ன பண்ணிட்டுருக்கீங்க, கூக்கு மட்டும் இப்போ தெரிஞ்சிச்சு நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இருக்கதே என்னை வேலையை விட்டு தூக்கிடுவார், உங்கள் டிரைவர் வேலையுமே போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் எந்திரிக்க சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன் வீட்டில் டிரைவராக என்னை ஆக்கிட்டியான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அவங்க அப்பா கோவப்படுறாரு. என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து, செக்யூரிட்டி கார்டு அவன் வந்துட்டு சமையல்காரி நான் டிரைவரா, என்ன மாதிரி நடந்துச்சுக்கு, நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு போய் சொன்ன அந்த பொண்ணுகிட்ட அப்படின்றத சொன்னதும் அப்பா பணக்காரவங்கன்னு தெரிஞ்சாலே இந்த பொண்ணுங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இவன் அதுக்கு மேலே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு எல்லையாக தான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு நினச்சேன், பட் ஆனால் அவள் அப்படி இல்லைப்பா அப்படின்ற சொன்னதும் சரி பண்ணது தப்பு பண்ணிட்டேன், பட் ஆனால் கூடி சீக்கிரம் இதை சரி பண்ணுறதுக்கு வழியை பாரு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக ரொம்ப மோசமாயிரும், ரொம்ப நம்மளே அவங்க ஏமாத்தலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் டேவும் திரும்ப பார்த்தா அந்த ஷெங் அங்கே வந்து உட்காடுறா. இப்போங்க நான் வந்து இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசாக வரப்போகிறவன்னு சொல்லிட்டு பேசும்போது உங்களுக்கும் கூக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்லையாமே, நீங்களா கதை கட்டிகிட்ருக்கீங்களான்னு கேட்டா 10 இயர்ஸாக நானும் அவர் லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. ஸோ அப்போங்க நீ என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு கரெக்ட் பண்ண பார்ப்பேன்னு சொன்னதும் நீங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கா நீ பேசாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்பிப்போ இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னால் ஹீரோயின் கண்டுக்காமல் வேலை பார்த்தா அங்கே சுடுதண்ணியை தூக்கி கையில் ஊற்றி விட்டா ஃபுல்லாக கை வந்துட்டு பொத்து போயிடுது. அங்கே கீழேயுமே வந்து அந்த கிளாஸை போட்டு விட்டதும் அங்கே அவளை பிடிச்சி அங்கே அடித்து வேற தள்ளி விழா. நான் வந்துட்டு இந்த ஃபேமிலியோட யங் லேடியாக வரப்போகிறவன், நீ ஏன்ட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவியா, உடஞ்ச கிளாஸை எடுன்னு சொல்லிட்டு எடுக்க சொன்னால் அவள் எடுக்க போனால் அதை கையை வந்துட்டு மிதிச்சுட்டு அங்கே கையை வந்து காயமாக்கிச்சேக்கா. ஸோ நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க மிஸ்டர் கூக், எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் அவரை இப்போ வரைக்கும் பார்த்தது கூட இல்லைன்னு சொன்னதும் நீ இப்படி போய் பேசுகிற வேலை வைக்காத நிப்பாட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சவங்க வந்துட்டு ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான், என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான், மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு திட்டிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போனதும் இவளுக்கு பயங்கர டென்ஷனாகி போயிடுது. அப்போ அந்த ஷெங் எதுக்குப்பா ஒன்றை பார்த்து கூன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னு சொன்னதும் நான் அவரும் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருப்போம், அதனால தான் அப்படின்றத சொல்லும்போது கூவோட ஃபேன்சி அவங்கன்னு சொல்லி கேட்டான், அப்படிலாம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைப்பா அப்படின்றத சொல்லும்போதே அப்பாங்க நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட லவ் அவகிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான். அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. உன்னை நான் எப்பயும் ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னதுமே ஹாப்பியாகிட்ட ஹக் பண்ணிக்கிறா. இவ பார்த்தா பயங்கரமான கோவம் ஆகிட்டு நான் அவளை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், கூ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லும் போதே இந்த சின்சியா அவங்க வந்துடுறா. திரும்ப நம்ம மீட் பண்ணிட்டோம் ஷெங் அப்படின்றத சொல்கிறா.
நீங்கள் இப்போ பேசின வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டேன். எனக்கு அவளை நல்லா தெரியும். அவள் என் சிஸ்டர் தான். நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், அப்போ கல்யாணம் பண்ணிகிட்டே வந்துட்டு அவள் ஏமாத்திட்டு இருக்காளா அவரை அப்படின்ற சைட்டு கோவப்படுறா. அவள் கிராமத்து சைடில் வந்தவ. அவளுக்கு இப்படி பணக்காரவங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவள் ஒரு ட்ரபிள் மேக்கர் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதும், ஹஸ்பண்ட் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், குவோட வந்து ஆஃபீஸில் தான் அவன் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருக்கான்னு சொன்னதுமே, ஓ அவனை கல்யாணம் முடிச்சுட்டு பக்கத்தில் வரணும்னு ஆசை அவளுக்கு, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோவப்படுறா. எனக்குமே எதிரி அவள் தான். 2 பேரும் சேமாக வந்துட்டு சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு இதுக்கப்புறம்லாம் என்னால் பொறுத்துட்ருக்க முடியாதுடா, என் முதுகெல்லாம் வலிக்குது, என்ன மாதிரி நீ என்னை வந்துட்டு பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் திட்டாங்க. நானுமே சொல்லணும்னு தான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருமே இங்கே உட்காந்துட்டு எந்திரிங்க அப்படின்றத சொல்கிறா. அப்பாங்க நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பான்னு சொல்லும் போதே, சரி நம்ம பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. இப்போ அங்கே ஹீரோயின் என்ன அப்படின்ற சட்டி கேட்டால், அங்கே நம்ம இருக்கோம் பார்த்தியா அது என்னோடய வீடு கிடையாது அப்படின்ற சொன்னதும், எனக்கு தான் இது தெரியுமே, இது அவங்க எம்ப்ளாய்க்காக கொடுத்துருக்காருன்னு நீங்கள் தான் சொன்னீங்களே அப்படின்ற சொன்னதும், அதுங்க கூடி சீக்கிரம் நம்ம சொந்த வீடு வாங்கிடலான்னு சொன்னதும், எனக்கு சொந்த வீடு இருக்குப்பா அப்படின்றத சொல்கிறான். எங்கன்னு சட்டி கேட்டால் இங்கே தான் சொன்னதும், இங்கே ஏன்னு சட்டி கேட்கும்போது, இங்கேருந்து வந்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் ஏகப்பட்ட காசு உள்ள சொத்தெல்லாமே இருக்குப்பா அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அப்படியான்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பிட்டு சிரித்ததுமே அதை கேட்டுட்டாவே, ஐயோ என்னால் உண்மையே சொல்ல முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஒன்றும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்பா அம்மாவோட சொத்து, நம்ம கஷ்டப்பட்டு 2 பேருமே சேர்ந்து சொந்தமாக வந்துட்டு உழைச்சி வீடு கட்டலான்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஐயோ மாட்டிக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே நெக்ஸ்ட் டே வேலை பார்த்துட்டு இருந்தான். நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து ரெமான் சைட்டு அவங்க அம்மா அங்கே போகிறாங்க. அப்போ அவங்க கிளம்பி வர்றா, நீ இன்னமே இங்கே இருந்து போகாமல் என்ன பண்ணிட்டுருக்க, கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஆனால் நீ குவா கரெக்ட் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏதோ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவங்க மதனிலாம் அங்கே வந்துடுறாங்க. நான் இப்போ இப்படியே போனால் மாட்டிக்குவோனேன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு போகிறாங்க. என்னைய மருமகிட்ட நீ பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், டோட்டல் ஃபேமிலியே வந்து பார்த்தாலே தெரியுது, காசுக்காக நீங்கள் இப்படி தான் ஏமாற்றிட்டு சுற்றுவீங்களா, இவ எப்படி வந்துட்டு இப்போ என்னோட வருங்கால ஹஸ்பண்டை வந்து பண்ண பாப்பா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும், என் மருமக அப்படி கிடையாதுன்னு சொன்னதும், அப்படின்னா நீங்களுமே அப்படி தான் சீட் பண்ணிட்டு சுற்றுறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு கோவம் ஆகிட்டு, நான் யாரும் தெரியாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாஸ்கை ரிமூவ் பண்ண போனால், ஐயாச்சி உங்கள்கிட்டலாம் வந்து புவர் வாசனை தான் வருதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் தான் இந்த குடும்பத்தோட யங் மிஸ்ட்ரஸ் ஆக போகிறவ, நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை இல்லாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்பாவுமே வந்துடுறாரு, என்ன பேசிகிட்டு இருக்க இங்கே தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நம்ம ஹீரோவுக்கு கால் வந்துடுது, இப்படி மிஸ் எங் திரும்ப வந்து வீட்டில் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சார் மீட்டிங் கொஞ்ச நேரத்தில் இருக்குன்னு சொன்னால், அதை விட இது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவன் இங்கே போகிறான். என்னப்பா மொத்த ட்ராஸ் இங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இத்தனை நாள் என்னை பற்றி பேசுனேன், பட் இப்போ என்னோட வீட்டு பெரியவங்களை பற்றி பேசுனேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. அப்பாங்க இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வேலை உனக்கு கண்டிப்பாக எந்த ஹெல்ப்புமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்க கோவப்படுறாரு. அப்பாங்க ஓ நீங்கள் வந்துட்டு என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவீங்களா, அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, நீங்கள் என்ன கூ ஃபேமிலியை சேர்ந்தவங்களான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வர்றான். என்னோடய பேரண்ட்ஸ்ட்டு எப்படி நீ இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுவேன்னு சொன்னால், அவங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணால் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ஐயோ என்ன வந்துட்டு நடக்குது இதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோ எனக்கு அப்படியே அங்கே தலை சுற்றி மயக்கமானதுமே பயந்து போயிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு கிளாப்ரேஷன் கிடையாது, உங்கள் அப்பாட்ட நாங்கள் சொல்லிடுறோம், இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஓவர்னு சொன்னதும் இவ பயந்து போய் அங்கே கத்திட்டு இருக்கா. வீட்டில் என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதான்டா, தேவையா இந்த ட்ராமாலான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போனதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. ஸோ அப்போங்க இப்போயாச்சும் உண்மையை சொல்கிறான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பான்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ஹாப்பியாகிடுது. நான் உன்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும், நான் செக்யூரிட்டி கார்டு கிடையாது, என்னோடய அப்பாவும் டிரைவரில் அம்மாவும் குக்கு கிடையாது, நான் தான் உண்மையிலே கோ அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவன் நம்பாமல் சிரிக்கிறா. ஏன்டி ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்றத சொன்னதும், ஏன்னா என்னை பார்த்தா வந்து கூ மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்ற சேர்த்து கேட்டா.
நீ கவலைப்படாத, நான் வந்துட்டு நீ ஏழைன்னு சொல்லி எப்பயுமே கவலையெல்லாம் பட மாட்டேன். நம்மக்கிட்ட காசு வேணா இல்லாமல் இருக்கலாம், லவ் நிறைய இருக்குல்ல அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அடி பாவி நான் எப்படி உண்மையை சொன்னாலும் எதுவுமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இப்போ மிஸ் சிங் நீங்கள் என்ன வந்துட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களான்னு சொன்னதும், படுப்பாவி உன் பேச்சை கேட்டு நான் நாசமாக போயிட்டேன், கையில் கிடச்சேன் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ உடனே இவ ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு போகிறா. என்ன சிஸ்டர் நல்லா தான் இருக்கியா, ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்ற சட்டி கேட்டா. எனக்கு என்ன குறைச்சால், நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற சொன்னதும், பெட்டராக தான் இருக்கேன், நான் லின் ஃபேமிலியோட மிஸ்ட்ரஸ் அப்படின்ற சொல்லும்போது, அப்படியா உன் புருஷன் அப்புறம் ஏன் வந்துட்டு வெளியே போய் ஆட்டம் போட்டுச்சேக்கா இங்கே பாரு அப்படின்ற செட்டி காமிக்கிறா. சோப்பாங்க நாங்கள் வந்துட்டு பணக்காரவங்க, இதெல்லாம் வந்துட்டு எங்கள் லைஃப்பில் நார்மல் தான் சொல்லிட்டு அங்கே போகும்போது ஹீரோயின் உன் பேக்கை மறந்துட்டு போகிற எடுன்னு சொன்னால் இப்படி இவங்க நர்ஸுங்க பேசிகிட்டு இருக்காங்க. கூ வந்திருக்காருன்ற விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. அவள் உடனே ஹாப்பி ஆகிட்டு அவரை போய் மீட் பண்ணி நம்ம எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிடணும்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ இருக்கான். என்னப்பா நீ உன்னே தான் கூன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களா ஒரு செக்யூரிட்டி கார்டை போய், உனக்கு வந்துட்டு என்ன அவ்வளோ என்னமோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு பேசுகிறாங்க என்ன அப்படின்ற செட்டி கேட்டா. ஐ திங்க் வந்துட்டு உன் லைஃப் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப நரகமாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொன்னதும், நீயே ஒரு டாக் என்னை பற்றி பேசுவியா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கூ மாதிரி ஆள்கிட்ட ஒர்க் பண்ண உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது கார்ட்ஸை வச்சு முதல்ல அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, எந்த ஒரு இடமே கிடையாது கூ ஃபேமிலிக்குள்ள அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இங்கே ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு குழந்தைங்க நீயே ரொம்பவே நல்லா இருக்கீங்கப்பா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாக இருது. மிஸ்டர் கூ பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அதுக்கு கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு இவனை பார்த்தா உட்காந்து லேடிஸோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பாங்க அந்த ஜின்ஸியாக வந்ததுமே திரும்ப என்ன வந்து வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்ற சைட்டு ரொம்ப கோவப்படுறா. இப்படி கூ ஃபேமிலி வந்து பார்ட்டி வச்சுருக்காங்க, எல்லாருக்குமே இன்விடேஷன் போயிருக்கு, பட் நம்மளுக்கு எந்த இன்விடேஷனுமே வரலையே அப்படின்றத சொல்லும்போது, வரலன்னா என்ன நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த செக்யூரிட்டி கார்டாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பட் அதுக்கு மில்லியன் கணக்கில் வருமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இருந்துட்டு போட்டுமே, நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் ஆச்சுன்னா அந்த மில்லியன்லாம் ஒரு செகண்டில் அடைஞ்சு போயிடும் அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு பார்ட்டியில் பொண்ணுங்களோட பின்னாடி சுற்றுனா சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போகிறா. அவன் ரொம்ப சூப்பராக அங்கே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர்றான். என்ன வந்து டின்னருக்கு இப்படி ட்ரெஸ் அப்படின்ற சொன்னதும், நீங்கள் வெயிட் பண்ணி நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போதே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, என்ன வந்துட்டு எங்கே போய் கடனுக்கு வாங்கி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வர்றதுக்கே தகுதி கிடையாதுப்பா, நீ வந்துட்டு வர்றதுக்கு என்ன இங்கே வந்து எது இன்விடேஷன் இருக்கா, இங்கே பாரு எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப வந்து மோசமாக பேசுகிறாங்க. அப்பாங்க இன்னும் உங்கள்கிட்ட பேச விரும்பலை, என்னை விடுன்னு சொல்லிட்டு அங்கே போக பார்த்தா வேமா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறான். எவ்வளோ தைரியம் இருக்குது என் பொண்டாட்டி மேலே வந்து தொடுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டா. பார்த்தியா பொண்டாட்டியை தொட்டது ஐயாவுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேக்கான். செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு இங்கே எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான், அவன் பொண்டாட்டியை பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான், ரெண்டு பேருமே பெரிய லயர்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கே சைக்கிளில் தான் நான் வந்து கூட்டிகிட்டு போனேன், என்னமோ இப்போ இந்த ஹோட்டலே உனக்கு சொந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும், இப்போ நீ பண்ணிட்டுருக்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு நம்ம ஹீரோ சொன்னதும், நாங்கள் இன்விடேஷனோடு இங்கே வந்திருக்கோம், எங்களை யார் வந்துட்டு வெளியே விடாமல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டா. அவன் அந்த கார்டை வாங்கி அங்கே கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடுறான். இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் உள்ளே போவீங்கன்னு சொல்லிட்டு ஐயோ 5 மில்லியன் போச்சான்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே அவனை அடிக்க போனதுமே ஏகப்பட்ட அங்கே ஆளுங்க வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே மிகப்பெரிய வந்து பிஸ்னஸ் மேன். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் இங்கே பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மிஸ்டர் கூன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து வணக்கம் போட்டதும் இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. மிஸ்டர் கூ நீங்கள் வந்துட்டு சொன்னீங்கன்னா எங்கள் சிஸ்டர்ஸை நாங்கள் மீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஹீரோ நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் தான் உண்மையிலே கூவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் நான் தான் கூ அப்படின்றத சொல்கிறான். தாத்தாவும் உன்னோட தாத்தாவும் தான் இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஸோ பணத்தாசை பிடிச்சவளா இல்லையான்னு செக் பண்ண தான் நான் இப்படி பண்ணேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் அதை பெருசாக எடுத்துக்கலாம் அங்கே மன்னிச்சிடுறான். அப்போ அங்கே நீயா கூ அப்படின்றத சொன்னதும், நீ கூ ஃபேமிலியை ப்ரொவோக் பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி என்னைக்கு எந்திரிக்காது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இந்த லைஃப்லையும் திரும்ப வந்து ரீபான் ஆகியுமே என்னால் வந்துட்டு நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான டென்ஷனாகி போயிடுறா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு ரீபான் ஆன பிறகாச்சும் ஏதாச்சும் வந்து அவங்கள எதிர்த்து பேசி சண்டை போட்டு ஏதாச்சும் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் அப்பயும் ஒரு கேரக்டராக தான் இருந்தால் ரீபானாயுமே வேஸ்ட் பண்ணதெல்லாம் தான் நம்ம ஹீரோ தான். ரீபான் ஆகி அவள் ஒரு வேலையுமே பண்ணலை. இருந்தாலும் டம்மியாக இப்பயுமே அப்படியே தான் இருந்தா. பட் அவளுக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் ரொம்ப பர்ஃபெக்டானவன். அவளை நல்லபடியாக அவன் வந்து கேர் பண்ணிக்கிட்டான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.